வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3,000 பொங்கல் பரிசு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் இல்லத்தரசிகள் மற்றும் குடும்ப தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் திமுக முன்னாள் எம்பி எல். கணேசன் காலமானார். அவரது உடலுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தார். இந்நிகழ்ச்சியில் டி.ஆர். பாலு, அமைச்சர் அன்பில் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க அறிமுகம் செய்யப்பட்ட ஒரே நாளில் அலைபேசி வலைதளம் வாயிலாக 14,318 கோரிக்கைகள் பரிந்துரை செய்யப்பட்டு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு விதியை மீறி ஆட்களை சேர்த்த புஷி ஆனந்தை விளாசிய பெண் எஸ்பி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அரசு அலுவலர் ஆசிரியர் நலன் காப்பதில் திமுக அரசு என்றைக்கும் உறுதியுடன் செயல்படும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மார்ச் 3ஆம் தேதி சந்திரகிரகணத்தையொட்டி ஏழுமலையான் கோயில் 10 மணி நேரம் மூடப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. புதுடெல்லி கிரேட் AI மூலம் ஆபாச படங்களை பதிவிட்டால் கணக்கு நிரந்தர முடக்கம். இந்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து நிறுவனம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்குகளை பெற திமுகவினர் அனைவரும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மருவத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். குன்னம் அருகே விவசாய வயலில் மின் மோட்டார் திருட்டு. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறும் என திமுக மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு. தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் வரவேற்பு. இது தொடர்பாக சங்கத்தின் மாநில தலைவர் மகேந்திரன் அவர்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் தினமும் 6 லட்சம் லிட்டர் கையாளும் வகையில் பெரம்பலூரில் ரூபாய் 150 கோடி மதிப்பில் பாக் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்டுமான பணிகளை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முருனாளி அவர்கள் நேற்று ஆய்வு செய்தார்.